காஞ்சார் இருந்து புள்ளிக்கானம் வழியாக வாகமன் பயணம். இந்த ரூட்டு வந்து உங்களுக்கு மலையாள சினிமாவில் நிறையா படங்களில் வந்துருக்கும். ஒரு சீனிக்கான ரூட்டு. ஸ்பெஷலி ஜோசப் மலையாள படத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் சீன் இது எடுத்துருப்பாங்க. அது மாதிரி துல்கர் சல்மான் படமான சார்லி, அந்த படத்துலேயும் அந்த ரூட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சார்லி வந்து மோஸ்ட்லி வாகமன் ஷூட்டாக இருக்கும். ஆனால் இதுலேயும் நிறையா சீனிக் ரூட்டெலாம் நிறையா எடுத்திருப்பாங்க சார்லிலேயும். அது ஒரு அற்புதமான ஒரு ரூட்டு. வாகமன் வர்றவங்க இந்த ரூட்டை ஒரு ஆட்டம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து இந்த மான்சூன் டைம் பட்டையை கிளப்பிடும். நாங்கள் போன இந்த டயத்தில் அவ்வளவான கூட்டம் இல்லை. இல்லாட்டினா வண்டி பயங்கரமான இந்த வழியில் அதிகமான கூட்டம் இதாகவும் நிறையா வரும். நாங்கள் போன டயத்தில் அவ்வளவான வண்டி இல்லை. அதே மாதிரி நல்லா மான்சூன் டைமாக இருந்துச்சுன்னா இந்த வழியில் அதிகமான மக்கள் இருப்பாங்க. நாங்கள் அப்படியே வாகமன் அப்படி மெல்ல ஏறிக்கிட்டே இருக்கோம். வாகமனோட அந்த தேயிலை தோட்டங்கள் எப்படி அந்த குளிர்ந்த காற்று, அந்த ஒரு தட்பவெட்ப நிலையெல்லாம் மாறி அந்த குளிர்ந்த காற்றுங்களை சில்ல நல்லா கூலிங்க வரவேற்றுச்சு. அப்படியே போனோம். வாகமன்லேயும் போகிறப்ப பார்த்தோம் அவ்வளோ வண்டிகள் நெரிசல், அவ்வளோ கூட்டம் இல்லை. பொங்கல் விடுமுறையினால் மக்கள் அவ்வளோவா இல்லை, லீவு நாள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டம் கம்மியாக. ஆனால் கிளைமேட்டு நல்ல சில்னஸ், நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து கப்புலாக வர்றவங்களுக்கும் இல்லை நல்லா சுற்றி பார்க்கணும் அட்வென்ச்சர் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரூட்டு வந்து நல்லாயிருக்கும். இந்த ரூட்டை ஒரு ஆட்டை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ வாகமனில் அந்த மேடோஸ் அதில் பார்த்தீங்கன்னா புது புது ஆக்டிவிட்டீஸ், ஜிப்லைனு, கிட்ஸுக்கு உரிய அந்த வாட்டர் ஸ்லைடு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து போட்டிருக்காங்க. வாட்டர் ஸ்லைடு இல்லை, வாட்டர் சின்ன இது குட்டி பிள்ளைகளுக்கு விளாடுற மாதிரி இந்த இது ஃபோட்டோ இது இதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க.